நம்ம பொதுச் செயலாளர் ஆளுநர் அவர்களை பற்றி நம்ம ஒரு விஷயம் சரியான முறை சரியான இடத்துல பகிர்ந்து நினைக்கிறேன். நீண்ட நெடிய காலமா நம்ம அவங்களை கூர்ந்து கவனிச்சுட்டே வரோம். எப்பேற்பட்ட மனுஷனாக்கா ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தையை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த பழக்கம் தான் யாருக்குமே கிடையாது. தளபதி விஜயிடம் நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தேன்னு அவர் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அவர் சொந்த சகோதரி இறந்து விட்டார்னு செய்தி வருது. ஒரு கூட பிறந்த சகோதரி இறந்த பிறகு ஒரு மனுஷன் கண்ணிலிருந்து கண்ணீர் வராம அந்த அழுகையை அடக்கிறது இருக்குல்ல, அந்த மரணத்தை விட கொடுமையானது. நம்ம அழுது உடஞ்சிட்டோம்னா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நம் நபர்கள் எல்லாரும் உடஞ்சு போயிடுவாங்க. அந்த நிகழ்ச்சியை டிஸ்டர்ப் ஆகும் சொல்லி தன் அழுகையும் சோகத்தையும் தளபதிக்காகவும் இந்த மக்களுக்காகவும் மறைச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அந்த கண்ணீரை அடக்கிக்கிட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் சிரிச்ச முகத்தோடு சாப்பாடு பரிமாறி அந்த இலை எடுக்கிற வரைக்கும் செஞ்சாங்க. அப்படியாப்பட்ட தன்மை தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஏன்னா இது வெறும் அரசியலுக்காக மட்டும் நம்ம வரல. இதுதான் மாற்றம். ஒவ்வொரு நபரையும் நம்ம உறவா பாக்குறது இருக்குல்ல. என் தளபதிக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாத்துவேன் சொல்லி நிக்கிறார்ல. இன்னொரு விஷயம், இதுக்கு இன்னொரு விஷயம் டீபோர்ட் பண்ணி காட்டணும். ஆனந்த் ஐயாவை பற்றி பல நபர்கள் பல அவதூறு பல விமர்சனம் பண்ணும்போது தளபதி சொன்ன அந்த வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துறேன். மதுரை மாநாட்டுல தளபதி சொன்னாரு, இந்த ஒரு ஆனந்த வச்சு என்னடா பண்ண போறேன்னு எல்லாரும் கேக்குறீங்க. இந்த மொத்த ஆனந்த வச்சுதான் மொத்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? என் தளபதியை பற்றி எனக்கு தெரிந்த மதப்பயனை சும்மா அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போற இடம் எல்லாமே அவர்கிட்ட நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம். கட்சி அலுவலகத்துல ஒரு கூட்டம் நடக்குது. நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். அந்த கூட்டத்துல 400 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. 400 பேர் தமிழ்நாடு முழுக்க எங்கிட்ட இருந்து வந்திருக்கிறாங்க. அதான் மிக முக்கியமான விஷயம். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு ஆளை மட்டும் கரெக்டா ஸ்கேன் பண்ணி அவர் யாரு என்னன்னு விசாரினாரு. மிரண்டு போயிட்டாங்க. சம்பந்தம் இல்லாத வந்தாங்க. கட்சி அலுவலகத்துல வந்தாரு. அப்படியே கூட்டத்தை வெளியில உட்கார்ந்து. சோ 400 பேர் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்த நபர்கள் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு முழுக்க டிவி கட்சியை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா அவங்க கைக்குள்ள வச்சிருக்காருன்னு பாருங்க.